கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாய் பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளிலே இருக்கக்கூடிய 83வது பாடல், என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே என்கிறதான பாடல். கிருபையினாலே இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம். கிருபையினாலே நாம் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆகையினாலே தேவன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் கிருபை தான் அர்த்தம். ஆகையினால் அந்த கிருபையை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடலாம். என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, பாடலானதே, தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே,
அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டில் பெரியது, பரமன் நீதின் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமன் நீதின் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது தேவ கிருபையே. அதுதான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானவரே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானவரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானவரே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் தான் கிருபை. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை நிறையா இருக்குன்னு அர்த்தம் அவர்கிட்ட. கிருபைனா என்ன? தேவ அன்பினுடைய உச்சகட்டம். அதுதான் கிருபை. உச்சகட்டம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் தகுதியே இல்லாத ஒருத்தனை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அந்த நேசம், அதுக்கு பேர் தான் அகாப்பே என்கிற அன்பு. அல்லேலூயா. அந்த அகாப்பே என்கிற அன்பை தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை மாதிரி அவர் கோபப்படுறதில்லை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வசனம் சொல்லுகிறது. அவர் கோபப்படுறார். எப்படி தெரியுமா? ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அது ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோபப்படுறார். அப்பயும் திருந்தலைன்னா தான் என்ன செய்கிறாரு? அவர் கோபப்படுறாரே தவிர மற்றபடி என்ன செய்கிறதில்ல. நம்மளை மாதிரி சட்டுன்னு என்ன செய்கிறதில்ல, அவர் கோபப்படுறதில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன்கிட்ட கோபமும் இருக்குது. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அன்பு காட்டுறது தான் தேவன், அன்பு காட்டுறது தான் கடவுள்னு நினைக்கிறாங்க. அது வேறு மதம். அன்பே கடவுள்ன்றது வேறு மதம். இங்கே அன்பே கடவுள் இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தேவனிடத்தில் அன்பு என்கிற குணாதிசயம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட கோபமும் இருக்குது, அவர்கிட்ட நியாய தீர்ப்பும் இருக்குது. ஒரு காயினுடைய ரெண்டு சைடு மாதிரி. அவர் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நீங்களும் நானும் அவருடைய நீதியை தரித்து கொண்டவர்களாக நடக்கும்போது நாம் பிழைக்கிறோம். அந்த நீதியை நாம் தரித்து கொள்ளலைன்னா நமக்கு என்ன உண்டாகும்?
கண்டிப்பாக தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். அல்லேலூயா. அவர் அன்பாக இருக்கிறாரு, ஆமாம் அன்பாக தான் இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் நீதியும் செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் என்ன செய்வேன், தருவேன். இது புதிய உடன்படிக்கை தான். நியாயப்பிரமாணத்தின் சாபம் உங்களுக்கு எனக்கு கிடையாது தான். ஆனால் நாம் செய்கிற செயலுக்கான பலனை என்ன செய்கிறார், அவர் கண்டிப்பாக தர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாடத்தாளிலே 43வது பாடல். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். காரணம் நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. என்னை செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர
அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை என்ற அர்த்தம். ஏன் அவருக்கு மகிமை? எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஏன்னா எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா துதிகள் இது எல்லாம் அவருக்கு. அவர் கொடுக்குற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். ஆமேன். அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் அவருக்காகவும் படுகிற வரக்கூடிய பாடுகளை நாம் சகித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை தான் சகிக்கணும். வியாதி நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை அல்ல, தரித்திரத்தினாலே வரக்கூடிய பிரச்சனையை அல்ல, பாவத்தினாலும் சாபத்தினாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சகித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதையெல்லாம் எதிர்த்து போராடணும். வசனத்தை விசுவாசித்து, ஆண்டவரை விசுவாசித்து, வசனங்களை அறிக்கை செய்து, அந்த தரித்திரத்தினாலே வரக்கூடிய பிரச்சனையை, வியாதினாலே வரக்கூடிய பிரச்சனையை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நாம் எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 84வது பாடல். ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா, அவர் நல்லவராக இருக்கிறதுனால. நல்லவர்னா எப்படிப்பட்ட நல்லவர் அப்படின்னா, நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய நல்லவர். அவர் தீமையை ஒருபோதும் செய்கிறதில்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்வீங்களா ஏதாவது தீமையை? நீங்களே செய்ய மாட்டீங்கன்னா உங்களை விட கோடி மடங்கு நல்லவர். அவர் ஒரு நாளும் தீமையை என்ன செய்கிறதில்ல? செய்கிறது இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தீமை இல்லை. அல்லேலூயா. இப்போ இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லையா அது ரைட்டு, ஆனால் தீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் ஒருவரையும் என்ன செய்கிறதில்ல? பொல்லாங்கினால், தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆகையினால் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாதுன்றார். அல்லேலூயா. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும், ஆனால் வசனத்தின் வெளிப்பாடு மட்டும்தான் புரியாது. நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். வசனம் மனப்பாடமாக தெரியும், வசனத்துடைய அர்த்தம், வசனத்துடைய வெளிப்பாடு அநேகருக்கு இல்லை. ஏன்னா பிசாசுக்கு அதுதான் வேணும். பிசாசுக்கு எது வேணும்? கர்த்தர் நல்லவர்ங்கிற சத்தியத்தை கேட்க விடாமல் பண்ணுவான், அதுக்கு தடை பண்ணுவான். அந்த மாதிரி சர்ச்சுக்கு உங்களை போகவே விட மாட்டான். வேறு எங்கேயாவது போய் உட்காந்துக்கோ, அது பிரச்சனை கிடையாது அவனுக்கு. ஆனால் கர்த்தர் நல்லவர்னு எங்கே சொல்லி தர்றாங்களோ, அவர் நன்மையில் மட்டுமே செய்யக்கூடியவர், அவர் நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர் என்று எந்த சபையிலே போதிக்கப்படுகிறதோ அந்த சபைக்கு உங்களை போகவே விட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பிரச்சனைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை குடும்பமாய் நாங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாட்டை இன்னும் சத்தமாக பாடுங்க. குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றவங்களும் என்ன செய்யுங்க? ஆண்டவர் நமக்கு அது கொடுத்த ரட்சிப்பை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யுங்க? துதிங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை இணைத்தவர்களான அந்த பாடலை பாடும். அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தாயின் கருவில் இருக்கும்போதே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதான ஒரு அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த புதிய உடன்படிக்கையின் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீதியான பகுதிகளை நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிகிறீர். இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் செபிக்கிறோம். நன்மைகளை இன்னும் அதிகமாய் நீர் இந்த சபைக்கு செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.